வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்க அமலா சாஜியோட ரீல் ரியாக்ஷன் பார்த்திருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேம் ரியாக்ஷன் பார்க்க போறீங்க. என்னப்பா போறாச்சே? என்ன கூட்டா? என்ன பஞ்சாயத்து? என்ன பிரச்சனை? இது அமலா சாஜி மட்டும் தான் பண்ணாங்களான்னு கேட்டா அவங்க மட்டும் கிடையாது, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றாங்க. இதுல சில பேர் மட்டும் இது கிரைம்னே உணராம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அமிர்தா ஷாஜி, அப்புறம் ஷாம், அப்புறம் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன் இருக்காங்க, அவங்களும் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் கூட பண்ணிருக்கலாம். லிஸ்ட்ல இதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ பண்ணணுங்கிற ஐடியாவே சுத்தமா கிடையாது. நான் வேற வீடியோ பிளான் பண்ணி அது ஸ்கிரிப்ட்லாம் எழுதி ஷூட் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஏடிடி சேனல் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம். இந்த வீடியோ பார்த்ததும் நான் உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். அவரு போட்டிருக்காரு. என்னடா இப்படி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பண்ற ஸ்கேம் பத்தி ஒரு வீடியோ கூட பண்ணிருக்கேன். அதுல வந்துட்டு வேற ஒரு ஆட்கள் இருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்கன்னா இப்ப பண்றதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னொரு தலை வருது. இந்த வீடியோ வந்துட்டு அமலா சாஜி மேல ஒரு ஹேட் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக கண்டிப்பா பண்ணவே இல்லை. கமெண்ட்ஸ்ல போயிட்டு அசிங்கமா திட்டுறதோ, அவங்க வந்து அபியூஸ் பண்றதோ அது பண்ண வேணாம். அவங்க செஞ்ச தப்ப தட்டி கேட்கணும். தூக்கி போட்டு வீட்டு காசா வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பையனா இருக்கு? அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம். கலாணி போய் சொந்த பந்த பாத்துக்கிட்டு அதிகமா ஓட்டு தள்ளிலங்கற. ஏன்னா இத நம்ம கேட்காம விட்டுட்டா, இத கடந்து அப்படியே போயிட்டா மறுபடியும் இது மாதிரி அவங்க பண்ணுவாங்களோ ஒரு பயம். அதே போல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் ஓகே அமலா சாஜி பண்றாங்க, நானும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுவே பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? இப்ப வந்துட்டு ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு மக்களை சொல்றதை விட இது மாதிரி ப்ரொமோஷனா பண்ணாதீங்கன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட தான் சொல்லணும். நல்லா கேட்டுக்கோ, இத்தோட அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ஒரு ப்ரமோஷன் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனையே வரப்போறது கிடையாதுல. எதா இருந்தாலும் முறப்படி செய்யணும்யா, முறப்படி செய்யணும். அது உங்களுக்குமே பிரச்சனை இல்லாம இருக்கும்ல. அதுக்காக வாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, அவ்வளவுதான். ஏடிடி சேனல்ல அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ஓகே தான். பார்க்கலைன்னா வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாத்துங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போய் பார்த்தா கூட ஓகே தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆனா போகும் தான். இதுக்கப்புறம் நீங்க ஏமாறாம இருந்தா போகும்டா. என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேக்குறீங்க? கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ். எப்போதுமே நான் ஒரு வீடியோ ஒரு பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பேன். திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வரும். சரிடா இந்த வீடியோ முடிச்சுட்டு டக்குன்னு அதை பற்றி பேசலாம்டா, எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசலாம்னு தோணும். நான் அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க. அந்த பிரச்சனையை முடிச்சிடும். ஆமா, அது தெரிஞ்சா நான் வந்திருக்கேன். யாரோ பாவிகளா, என்னடா இது? சரிடா இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பத்தி பேசி என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு அடுத்த வீடியோக்கு வந்துருவேன். இது மாதிரியே நான் ஸ்கிப் பண்ண வீடியோக்கெல்லாம் ஏகப்பட்டது. எனக்கு ஒரு விஷயம் தோணும், அதை வந்து பேசாமையே போயிட்டு மாடா, என்னடா அதை பத்தி பேசிக்கலாம் அப்பப்போ உறுத்திக்கிட்டே இருக்கும் வேற. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து பேசிடலாம், நம்ம வந்து கருத்துக்களை திரிச்சிருவோம். என்னுடைய கருத்துக்களை திணிச்சிடலாம். சரி, நம்ம இந்த டாபிக்ல வந்துடலாம். அது என்ன ஸ்கேம்ங்கறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அமலா சாஜி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டுருக்காங்க. ஸ்டோரியில ஒரு ப்ரமோஷன் ஒன்னு பண்ணிருக்காங்க. Hey all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I'm suggesting you 100% trustable and genuine page. இவங்களுக்கு இது மூலமா நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. Even I invest and got a lot of profit. So I'm suggesting you 100% trustable and genuine page. இதுக்கு இந்த ஆடுக்கு காசு கொடுப்பாங்க, அந்த மூலம் கொடுத்துட்டாங்க. சோ இதெல்லாம் பார்த்த உடனே அமலா சாஜியோட ஃபாலோவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே அமலா சாஜியே சொல்லிருக்காங்க 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம், போய் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு நம்பி அந்த இன்ஸ்டா ஐடிக்கு போய் மெசேஜ் பண்ணிருக்காரு. வெல்கம் டு கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படி தெரியுமா ஏமாத்துறாங்க? ஒரு வடிவேல் காமெடி கூட ஒண்ணு இருக்கும்ல, கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடி சொன்னாங்க. எப்படி அந்த 2 லட்சத்துக்கு முதல் வாரம் 1 கோடி, ரெண்டாவது வாரம் 2 கோடி, மூணாவது வாரம் 3 கோடி, கிட்டத்தட்ட அதே போலதான்டா. எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறீங்க அத்தனை வாங்கி தள்ளிட்டு போ. ஐயோ 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 ஐயோ. ஃபர்ஸ்ட் இவர் வந்துட்டு 1000 ரூபாய் அனுப்பியிருக்காரு. அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி
அது மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் தரேன்னு சொல்லிட்டு 25,000 வரைக்கும் ஏமாத்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு ஆளு, நமக்கு தெரியாம எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்களோ. கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இது போல ப்ரொமோஷன் வீடியோ நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரியாடான்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு கடந்து போயிடுவேன். ஏன்னா இவங்களை பத்தி நமக்கு தெரியும், ஏமாத்துற வேலைங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் புதுசா வர மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதை பார்த்து ஏமாந்துடுறாங்க. அவங்க ஏன் ஏமாந்துருக்காங்கன்னா அமலா சஜி சொல்லியிருக்காங்க, பணத்தை போடுங்க, உங்க மொத்த பணத்துக்கு நான் கேரண்டி பொண்ணு மூணு அழிச்சு சொல்ல. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, நானும் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு சொல்றதுனால ஓகே அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் போய் மாட்டிக்கிறாங்க. எப்படி ஏமாறுறோம்னு எடுத்து சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்கேமர்ஸ் வந்து டைரக்டா ஸ்கேம் பண்ண முடியாது. அப்ப மக்களுக்கு பரிச்சயமான ஒரு ஆள் தேவை, மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து தேவைப்படுது. அதுதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ மக்களை ஏமாத்துறதுக்கு உங்களை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணி அவன் ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போயிடறான், கடைசியாக உங்களை கோத்து விட்டு போயிடறான். நீங்களும் அவனை நம்பி ப்ரொமோஷன் பண்ணதுக்கு இது மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. அவனுக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிட்டு உங்களுக்கு அந்த ஆட் மூலமா ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஆனா பாதிக்கப்பட்டது யாரு? உங்களை இவ்வளவு நாள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களை சப்போர்ட் பண்ண அவனும் தான், அவனுக்கு தான் பாதிப்பு. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இலக்கே இருந்தா புதுசு புதுசா வரானுங்க, எப்படி ஏமாத்துறானுங்க. சின்னதா மக்கள் கிட்ட ஒரு ஆசையை தூண்டி அவங்கள வலையில சிக்க வச்சிடறாங்க. என்னடா இழிச்சவே பாருங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸே ஆஃப் பண்ணிடுறானுங்க ப்ரொமோஷன் வீடியோ பண்ணா. அது என்ன ஆயிடுதுன்னா அவன் உண்மையாவே அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் தானே, அதனால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா கூட இதை யாரும் நம்ப வேண்டாம்னு கூட சொல்ல முடியாது போல. ஏன்னா அந்த கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆமா ப்ரொமோஷன் பண்ணி ஏன் ஆஃப் பண்ணி அதான் ஆட்ல போடுறாங்க அவங்க, ரீல்ஸ்ல போடுறாங்க. அக்காவா அவன் தங்கச்சியான்னு தெரியல, அமிர்தா சாஜி அவங்க. ஆமா எல்லாம் ஒரே ஒரு கூட்டு பறவைகள் தானே, எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். அவங்க போட்டு நார்மலா போற ரீல்ஸ் வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, அதே ப்ரமோஷன் வீடியோக்கு கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இப்போவே பயமா இருக்கு. இதனால போயிட்டு அபனா சாஜியை போட்டு அபியூஸ் பண்றது, அசிங்கமா திட்டுறது, அது பண்ணீங்களோன்னு ஒவ்வொரு டைம் நான் பேசும்போதுமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா அதுவுமே தப்பான விஷயம் தான். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறேன், வேணாம் சகோதரா வேணாம். இதுக்காக அமலா சாஜி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட ஏதோ ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கூட விட்டுலாம். அப்ப ஏமாந்தவங்களும் இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் கேஸ் நடத்துறதா சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் பண்ணட்டும். பட் இவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னா ப்ரமோஷன்ங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையா மாறிடும் போல. நாளைக்கு வந்துட்டு ஒருத்தன் ஜெனுவினாவே உண்மையா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்தாலே நீ இவன் ப்ரமோஷன் பண்றான்டா, கண்டிப்பா இது உண்மை கிடையாது, இது ஃபேக் தான்டா. சார் வேலை இருக்கு சார், 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் இவனை போட்டு அடிங்கடான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து ஸ்பாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருமே. சொல்றீங்க அவசரப்படுறீங்க, என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். இவனுங்க வந்துட்டு கண்டிப்பா நமக்கு நல்ல ப்ராடக்ட் வந்து கொடுக்கவே மாட்டானுங்க. இவனுங்க வந்து காசா வாங்கிட்டு நமக்கு ஃபேக்கா தாண்டா ஒன்று கொடுக்க போறானுங்க, இவனுக்கு ஏமாத்துறாங்கடா நம்மள அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும். ஒரு யூடியூபரா இருந்துட்டு என்னாலுமே நம்ப முடியல, இது உண்மைதானா இவனுக்கு சொல்றது உண்மையாங்கிறது என்னாலுமே நம்ப முடியல. எல்லாரும் பயமுறுத்தல மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏமாறாதீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா கொஞ்சம் பார்த்து ப்ரொமோஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி சில பேர் வருவானுங்க, மொபைல் வச்சே நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம், பிச்சைக்காரன லட்சக்காரனா மாத்திருச்சு இந்த ரியல் எஸ்டேட் தொழில். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே வேணாம், நீங்க கஷ்டப்படவே வேணாம், வீட்டுல இருந்தே சம்பாதிக்கலாம். 1000-2000 கிடையாது, 30,000-40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாசம். யார் சார் அவனுங்க? அதுவும் நீங்க பார்ட் டைம்ல பண்ணா போதும் அப்படி இப்படின்னு வருவானுங்க. அவங்க கண்டிப்பா நம்பிடாதீங்க. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். இந்த ஸ்கேமர்ஸ்லாம் எப்படி நம்ம உருவாக்குறாங்க, இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் நிறைய பேர் வராங்க. நானுமே இதனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கான் பண்ணிட்டான்னு சொல்லி நாங்களும் விட்டுறோம். அவன் கொஞ்ச நாள் நம்ம வீடியோஸ்லாம் போட்டு அவன் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல பண்றது ப்ரொமோஷன். அவனுக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது, மாற்ற போறது நாம தானே. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் தான் அந்த ப்ரொமோஷன் பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேக்குறாங்க, அவரோட இதை வித்துட்டாங்க, கூட மேல வர மாட்டேங்குது, அவன் தான் ஃபர்ஸ்ட் வருது. என்னங்கடா டே, ஆனா என்ன பண்ணன்னு தெரியாம அப்புறம் அவங்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள படாயிடுச்சு. நேத்து வந்து செயின் வாங்கிட்டு போனதுனால ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்குமே இது மாதிரி ஏகப்பட்ட ஐடி வரும். டோரா புஜ்ஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, 33,000 ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க.
இவங்க வந்து டோரா புஜ்ஜி வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. இது அஃபிஷியலா என்ன கர்மங்கிறது தெரியல. அடுத்து 45,000 ஃபாலோவர்ஸ்ல டோரா புஜ்ஜின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோரியில பார்த்தா திஸ் ஐடி இஸ் ஃபார் சேல்ஸ். இந்த ஐடியா வந்துட்டு எங்க சேல் பண்ணுவான். அவனுங்க வந்துட்டு இந்த யூசர் நேம் இந்த வீடியோஸ் இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அடுத்து ஸ்கேம் பண்றதுக்கு இன்னொன்னு ஒருத்தன் புதுசா கிளம்பி வந்துருவான். இவனுக்கு 43,000 ஃபாலோவர்ஸ் இருக்குடா, இவனை நம்பலாம்டா, இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிதான் நினைச்சுக்கிட்டு நாமளும் இவனை நம்புவோம். ஆனா இதெல்லாம் இப்படிதான் உருவாகிட்டு இருக்கு. கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறதான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. அப்புறம் மாட்டிக்க போறது நீங்க தான். அவன் ஓடிடும், ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுவான். கடைசியா மாட்ட போறது நீங்க தான். அதனால கொஞ்சம் பாத்துங்க, மக்களும் உஷாரா இருங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நியூஸாக போட்டாரு, எதிர்பார்க்கல எம்டிஎன் இப்படி போடுவாருன்னு. நாங்களும் அந்த அட்வொகேட் விக்னேஷ் அவங்க வீடியோ போட்டிருந்ததெல்லாம் பார்த்தோம். என்னடா உங்களுக்குள்ள இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கிட்டத்தட்ட எவ்வளோ சொன்னாரு, 25,000 எவ்வளோ இழந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் 1000 அனுப்ப வச்சு அதுக்கப்புறம் அதுல ப்ராஃபிட் வந்த மாதிரி காட்டி, அதாவது அதுக்கு நீங்க ப்ராஃபிட் அந்த இதை உங்களுக்கு அனுப்பணும்னா இவ்வளவு அமௌண்ட் அனுப்புங்கன்னு ஒரு 10,000 ரூபாய் எவ்வளவு கேக்குறாங்க. அதை அனுப்புனா நீங்க தப்பா அனுப்பிட்டீங்க. இன்னும் ஆமா, என்னமோ நீங்க அதை போடாம அனுப்பிருக்கீங்க. அதுவும் அவர் அனுப்பி விட்டுறாங்க மனுஷன். ஐயோ பாவ, காசு ஆசை காட்டிடுறாங்க. ஒரு 1000 ரூபாய் தான் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 20,000 28,000 கிட்ட வந்துருச்சு மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒருத்தவங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க அக்கௌண்ட்ல 28,000 வரப்போகுதுன்னா சரி பரவாயில்ல, ஒரு 10,000 தானே கொடுத்துடும் அப்படின்னு அப்படி நினைச்சு பண்ணிடுறாங்க. ஆனா அதோட இது தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து என்னடா கேட்ட உடனே டக்கு டக்குன்னு கொடுக்குறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு. கமலா சாஜ் அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க, அதான் சொல்றல, அவங்க ப்ரொமோஷன் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா யாருக்கு பண்றோன்னு இருக்குல்ல, அவங்க சொல்றதெல்லாம் பாருங்களேன். அவங்க ஃப்ரெண்டுங்கிறாங்க, ஃப்ரெண்டுன்னு சொன்னானா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. அப்போ அவங்க கூட இருக்கவங்க, அவங்க கிளாஸ்மேட், அதாவது உங்களுக்கு யாரோ ரிலேட்டிவ் ஃப்ரெண்டா யாராவது இருப்பாங்க போல இருக்கு. அதை நம்பி போடுறாங்க. சரி இவ்வளவு பெரிய இவங்க இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்க இங்கெல்லாம் வந்திருக்காங்க, சரி இவங்கெல்லாம் ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பி போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வார்த்தையெல்லாம் கட் பண்ணுங்க. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நேற்று தான் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, ப்ரொமோஷன் போட சொன்னாங்க, இது ஒரிஜினலா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போட மாட்டேங்கிறாங்க. அதுதான் தப்பு. உங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க, இவங்க ஏதோ காசு போட்டு அது வந்து காசு எடுத்த மாதிரியும், அப்போ அதோட ப்ரூஃபாவது தூக்கி போடணும். இந்த மாதிரி நான் காசு போட்டிருக்கேன், எனக்கு உண்மையிலேயே வந்துச்சு, இவ்வளவு வந்துச்சு, இப்படிதான் அனுப்புவாங்க, இந்த மாதிரிதான் வருதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ அப்படி போட்டிருந்தாங்கன்னா சரி ஓகே நம்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டயலாக் அடிச்சு இப்படி போட்டுடுறாங்க. நிறைய பேர் அதான் சொல்றேன், ரொம்ப அவங்க நிறைய பேர் தேவை இருக்கும், காசு ரொம்ப தேவைப்படுறவங்களா இருக்கும். சரி ஒரு நம்ம கிட்ட ஒரு 500 ரூபா 1000 ரூபா இருக்கு, இதை வச்சு இது பண்ணிடலாம்னு நினைச்சு பண்றாங்க. இந்த மாதிரிக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்களே, ஏமாத்துறவனோட ஏமாறுறவன் தான் அதுங்க. அதே மாதிரிதான் நீங்க வந்து பார்த்து எதா இருந்தாலும் உள்ள எனக்கு வந்து போன் கால்லே வந்துச்சு. போன் கால்ல என்ன வந்துச்சுன்னா, வடக்ஸ் ஒருத்தன் கால் பண்ணி இந்த மாதிரி ஏர்போர்ட்ல உங்களோட இது ரெசியூம் செலக்ட் ஆயிருச்சு, அதுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, 45 ரூபா சேலரி, ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பணும் அப்படின்னா. 10,000 ரூபாயா, இருங்க எங்க மாமா போலீஸ் தான் அப்படின்னு சொன்னோடனே கட் பண்ணிட்டான். உடனே கட் பண்ணிட்டான், வேற வார்த்தையே பேசல, போலீஸ்ன்னு சொன்னோடனே கட் பண்ணிட்டான். தெரியாதவங்க சில பேர் அதான் நம்பாம அப்படி அனுப்பி விட்டுருவாங்க. அதான் சொல்றல, இது ரொம்ப நம்பாதீங்க. இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரிஜினலா நிறைய பேர் இந்த ட்ரேடிங்லாம் ஒரிஜினலா பண்றவங்க இருப்பாங்க, அவங்க மூலியமா நேரடியா போய் பண்ணுங்க. அவங்க தூரமா இருந்துகிட்டு இந்த ஆன்லைன்ல யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தர்கிட்ட பேசி அவங்கள வச்சு பண்றதே. அதுவும் இல்லாம ட்ரேடிங் கன்ஃபார்மா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது நிறைய. அதாவது நீங்க அவ்வளவு சொத்து வச்சு, அதாவது எனக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆனா கூட கவலை இல்லை, என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு இருக்கவங்க போடுறதுதான் ஓகே. அந்த மாதிரி காசு கஷ்டப்படுறவங்க அதை தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆகும் கண்டிப்பா.
ஏன்னா இது ஜேகேவே போட்டிருந்தாரு, இது அவரோட ப்ரொஃபைலே இந்த அவரோட வீடியோவே எடுத்து போட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. எங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வித்துட்டு இருக்காங்க. பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு ஆமா, அப்பதான் தெரியும். என்கிட்ட யாரோ கேட்டாங்க, எனக்கே மெசேஜ் அனுப்பி ப்ரோ உங்க ப்ரொஃபைல் எவ்வளவு சொல்லி, நானும் என்னடா ப்ரொஃபைல்னா என்னன்னு எனக்கு இப்ப புரியல. நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவோம் அவ்வளவுதான், இது எதுக்கு அமௌண்ட் கேட்கறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் அதுக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும். இப்பதான் தெரியுது அது இத வாங்குறதுக்காக காசு கேட்கிறாரு போல. நல்லா இருந்துச்சு, சூப்பர். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்